நம்மளோட அண்டை மாநிலமான கேரளாவை இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நாம கேரளம் அப்படின்னு தான் அழைக்க போறோம். எதனால இந்த பெயர் மாற்றம் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. உங்க கேள்விக்கான பதில இந்த வீடியோல நான் சொல்றேன். கேரளம் அப்படின்றதுதான் உண்மையான பெயர். கேரளா அப்படின்றது கிடையாதுன்னு வரலாற்று பேராசிரியர்கள் சொல்றாங்க. இது ஒரு காலனித்துவ கால எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்றாங்க. சரி, கேரளம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கேரளம் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். கேரா பிளஸ் இளம் அப்படின்னு சொல்லி வரும். கேரா அப்படின்னா கோகனட் ட்ரீ, அதாவது தேங்காய் மரம் அப்படின்னு இருக்கும். இளம் அப்படின்னா லேண்ட் அப்படின்னு வரும். ஸோ கேரளம் அப்படின்றது த லேண்ட் ஆஃப் கோகனட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்றதுடைய உண்மையான பெயர் கேரளம். கேரளம் அப்படின்றதுடைய உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் மரங்களின் நிலம் அப்படின்னு சொல்லி பொருள்படுது. ஓகே, இந்த எழுத்துப்பிழை எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்த வார்த்தையில முடியக்கூடிய பெயர்களை சரிவர உச்சரிக்க முடியாது. அதனால அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாத்திக்குவாங்க. இதுலதான் கேரளம் அப்படின்றது கேரளா அப்படின்னு ஒண்ணு ஆச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு ஒருங்கிணைந்த கேரளாவை உருவாக்கணும், அதாவது மலையாளிஸ்களுக்குன்னு ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தப்ப அது கேரளம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கேரளம் அப்படின்னு இல்லாம கேரளா அப்படின்னு மாறினதுனால அது அபிஷியலாவே எல்லா விஷயங்கள்லயும் கேரளா கேரளா அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ எங்களுடைய உண்மையான கேரளம் அப்படின்ற பேர் தான் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் தலைமையிலான கேரள அரசு அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை இப்ப மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பியிருக்காங்க. மத்திய அமைச்சரவையும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இப்ப இது குடியரசுத் தலைவருக்கு போகும். குடியரசுத் தலைவர் பார்த்துட்டு அதை மீண்டும் கேரள சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க. கேரள சட்டமன்றத்துல ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு அதை மீண்டும் அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டு நாடாளுமன்றத்துல அந்த தீர்மானம் நிறைவேற்ற பிறகு அது ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் லா பிரகாரம் கேரளம் அப்படின்னு இனிமே மக்களாலையும் சரி, அபிஷியலாக எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ரொசீஜராக இருந்தாலும் கேரளாவினுடைய பெயர் இனிமே கேரளா அப்படின்னு இல்லாம கேரளம் என்று அழைக்கப்படும். இப்ப இந்தியால இந்த மாதிரி மாநிலங்களுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ், மாற்றப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு உத்தராஞ்சல் அப்படின்ற பெயர் மாற்றி உத்தராகண்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதே போல ஒரிசா அப்படின்ற பெயர் மாறி ஒடிசா அப்படின்ற பெயர் வந்துச்சு. நகரங்களுக்கும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பெங்களூர் அப்படின்னு இருந்தது இப்ப பெங்களூரு அப்படின்னு ஆயிருக்கு. அதே போல மெட்ராஸ் அப்படின்னு இருந்தது இப்ப சென்னையா இருக்கு. மைசூரு அப்படின்னு இருந்தது இப்ப மைசூரு அப்படின்னு ஆகிருக்கு. அதே போல பிஜப்பூர் அப்படின்னு இருந்தது இப்ப விஜயப்பூர் அப்படின்னு மாறி இருக்கு. இந்த மாற்றங்கள், இந்த பெயர் மாற்றங்கள் எல்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக நிகழ்த்தப்பட்டாலும் இது பெயர்கள் எல்லாமே அவங்களுக்கு அங்க மாநில மக்கள் விரும்பக்கூடிய வகையில மாற்றி அமைக்கப்பட்ட பெயர்களாகவே இருக்கு. ஆனா காரணங்கள் இது எல்லாத்துக்கும் வேற வேற அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த வரிசையில தான் இப்ப கேரளா அப்படின்ற ஒரு பெயர் இன்னும் சில நாட்கள்ல கேரளம் அப்படின்னு மாறப்போகுது.